ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, துலாம் லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது 3 கிரக சேர்க்கை. நமக்கு 6ஆம் இடமான மீனராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி நட்சத்திரத்தில் ஒன்று சேர்றாங்க. சனி நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார். இதுக்கான பலன்கள் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த 3 கிரகங்களும் நமக்கு யாருன்னு பார்க்கணும். இப்போ சூரியன் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. அது ஒரு வகையில் பாதகாதிபதினு பேசப்படுது. பட் அந்த டாபிக் நம்ம சிஸ்டத்தில் இல்லை. ஆனாலும் கூட நம்ம எதிர்பார்ப்புகள், நம்ம நண்பர்கள், மூத்த சகோதர வகை அப்படின்ற ஒரு ஸ்தான பலத்தையும் எடுத்துக்கணும். சூரியன் அப்படின்னாலே தகப்பன் வழி வர்க்கங்கள்னு எடுத்துக்கணும். அதாவது அப்பா சம்மந்தப்பட்ட, பங்காளி சம்மந்தப்பட்டது, அப்பா சம்மந்தப்பட்ட வர்க்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம இனத்தை சேர்ந்தவங்க, நம்ம குடும்பம் சார்ந்த உறவினர்கள்னு எடுத்துக்கணும். இப்போ அந்த அரசு வகையில் வேலை பார்க்குறதா இருந்தாலும், அரசு வகையில் தொடர்புகள் இருந்தாலும், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையும் அது குறிக்கும். நம்ம குடும்பம் சார்ந்து, ரிலேட்டிவ் சார்ந்து பெரிய மனிதர்களையும் குறிக்கும். அடுத்தபடியாக புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. இந்த 9ஆம் இடம், 12ஆம் இடங்கிறது வெளிநாட்டுக்கு ரொம்ப ஒரு பிரத்யேகமான ஸ்தானம். அதாவது வெரி வெரி சூட்டபுள். அந்த மாதிரி ஸ்தானம். மேல் படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு இது சம்மந்தப்பட்டது. புதன்னால வித்யாகாரகன். அப்படிப்பட்ட கிரகமும் சூரியனோட புதனும் சேர்ந்து 6ஆம் வீட்டில் இருக்குது. 6ஆம் வீடுங்கிறது இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுறதெல்லாம் கூட குறிக்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறோம், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறோம், ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுகிறோம், பலவிதப்பட்ட எக்ஸாம்கள் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட போட்டி மையங்கள், போட்டித் தேர்வு மையங்கள்ங்கிறதையும் எடுத்துக்கலாம். 6ஆம் இடம்ங்கிறது உற்பத்தி சார்ந்த வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபுட்டு தயாரிக்கிறது, ட்ரெஸ் மெட்டீரியல் தயாரிக்கிறது, மருத்துவத்தில் மருந்துகள் தயாரிக்கிறது, இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட கனெக்டிவிட்டியை வச்சுருக்கிறத இந்த சூரியனும் புதனும். இப்போ நம்ம லக்னாதிபதியே சுக்கிரன் தானே, அவரும் வேறு போயிடுறார். இதெல்லாம் மார்ச் 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 31 வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்குது. அதே சுக்கிரன் நமக்கு அஷ்டமாதிபதியும் இருக்கார். இப்போ அவர் சூரியனோட சேரும்போது சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் கொஞ்சம் ஆகாது. அப்போ என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிறது ஒன்று, அங்கே சூழல் அமைகிறது ஒன்று, அல்லது நாம் யாரை நம்புகிறோமோ, யாரை டீல் பண்ணுறோமோ, யார்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோமோ, அதில் நடக்கக்கூடிய குழப்பங்களை இந்த 2 கிரகமும் குறிக்குது, சுக்கிரனும் சூரியனும். அதில் மெயினாக நம்ம என்ன நினச்சிக்கணும்னா, இப்போ நம்ம எதிர்பார்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு எடுக்கும் பொழுது அதில் டீல் பண்ணுறோம் இல்லையா, அதில் டீல் பண்ணுறதில் நாம் ரொம்ப அவசரப்படுத்தக்கூடாது. அதை கொஞ்சம் தாமதமாகலாம், அல்லது சில பேர் இடையூறுகள் பண்ணலாம், அதில் வாக்குவாதம் பண்ணலாம். அதனால் அதில் அதிருப்திகள் அப்படின்னு ஏற்படலாம், கான்ட்ரவர்சி ஏற்படலாம். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். கம்யூனிகேஷன், கணவன் மனைவி உறவு, இளைய சகோதர மூத்த சகோதர வகை உறவு, இதில் எல்லாம் இந்த கான்ட்ரவர்சிகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கருத்தர் சொல்ல வர்றது. அப்போ சுக்கிரன், சூரியன், புதன் அப்படின்னு எடுக்கும் பொழுது 5ஆம் வீட்டில் இருக்கிற சனியினுடைய நட்சத்திரத்தில் தான் இவங்க இருக்காங்க. 5ஆம் இடத்துக்கு உண்டான பலன்களை டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. 5ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது, நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, நம்ம ஃப்ரீயாக இருக்கிறது. இப்போ ஒருத்தருக்கு வேலை ரொம்ப டைட்டாக இருக்குது, எப்போ தான் ஃப்ரீ ஆகுமோன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி எதிர்பார்ப்பு உள்ளவர்களுக்கு இதுக்கு தகுந்த காலம். ஒர்க்கே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். ஒரு சில பேருக்கு கிரகங்கள் மோசமாக இருந்தால் வேலை போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஃப்ரீ தானே, ரிட்டையர்மெண்ட் ஆகிறது இதுவும் ஃப்ரீ தானே. ஸோ இப்படியெல்லாம் அது நமக்கு வேலை செய்யும். அப்போ நம்ம இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரங்கள் வெளியாக தான் இந்த நிகழ்வுகளை நம்ம கனெக்ட் பண்ணணும். நீங்கள் பிறந்த ஜாதகப்படி 12 பாவம்னு சொல்லப்படுறதுல இந்த சூரியன், புதன், சுக்கிரன் இப்போ 2ஆம் இடமான பணத்தையோ, 6ஆம் இடமான வேலையோ, 10ஆம் இடமான தொழிலையோ குறித்தது அப்படின்னா, இந்த
நன்மைகள் வந்து உங்களுக்கு பாதிக்காது. நல்லாயிருக்கும். தொழில் நல்லாயிருக்கும், ஹாப்பியாக இருக்கும், ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட கிரகம், இந்த கிரகங்களில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அவங்களுக்கு தான் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வேலை போகிறது, திடீர்னு வந்து ஒரு பிரேக் ஆகிறது, அது மாதிரி ஒரு ஐடில்னஸ் க்ரியேட் ஆகிடும். அப்போ அது மட்டும் அவங்களுக்கு அது கெடுதலாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஒரு ஹெல்த்து வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதெல்லாம் 6ஆம் இடம்ங்கிறது நோயின்னு சொன்னேன் இல்லையா? நோய் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க, ஆல்ரெடி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கிளியரன்ஸ் ஆகிடும். அதாவது நோயிலிருந்து விடுபட்டுருவாங்க. நல்லபடியாக அந்த ட்ரீட்மெண்ட்டை அவங்களுக்கு செட் ஆகிடும். அதே மாதிரி ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது சார், வழக்குகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வழக்கிலிருந்தும் ஈஸியாக விடுதலை ஆகிடும். இந்த 15 நாட்களில் விடுதலை ஆகிடும். அதே மாதிரி வேலையில் தான் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஜனன ஜாதகத்தில் 6, 8, 12, 4, 8, 12, 2, 6, 10 இந்த மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்ந்து இருந்தால் தான் கஷ்டங்கள், தொடர்பு இருந்தால் தான் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுமோ ஒழிய 2, 6, 10, 4 இதெல்லாம் வேலை செஞ்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். டெவலப்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும், ஃப்ரீயாக ஒர்க்கு நடக்கும். அதுலேயும் ஐடி லைனு, கமிஷன் வகை லைனு, ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் மற்றும் கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஒரு படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, மூளை உழைப்பு சார்ந்த பணி, அதுக்கெல்லாம் வந்து இது சிறப்பாக இருக்கும். பட் அதே நம்ம வந்து உற்பத்தி சார்ந்த தொழில்னு எடுக்கும் பொழுது தான் சில பேருக்கு இந்த சனி திசை நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திசை புத்தி அந்தரம் சூட்சுமத்தில் இந்த 4 கிரகமும் சனியோட சம்மந்தப்படுறதுனால இது என்ன ஆகும்னா, வேலை வந்து ரிலீஸ், உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கவங்க வேலை இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தொழிலே பண்ணுறவங்களுக்கும் அந்த தொழில் நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த 15 நாட்களில். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கேன்வாஸ் பண்ணுறது, கம்யூனிகேஷன் பண்ணுறது, ஒரு இது டிசைனிங் பண்ணுறது, டெஸ்டிங் பண்ணுறது, சாம்பிள் ப்ராசஸ் பண்ணுறது, இப்படியெல்லாம் அதை பண்ணிக்கணும். அந்த டைமை அப்படி ஒதுக்கிக்கணும். நாம் இந்த நேரத்தில் நல்லா போகுன்னு சொல்லி ஓவராக ப்ரொடக்ஷன்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுக்கணும். அப்போ இந்த 15 நாட்களில் நமக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நமக்கு குழந்தைகள் ரீதியான மகிழ்ச்சி, கணவன் மனைவி ரீதியான மகிழ்ச்சி, பெற்றோர்கள் ரீதியான மகிழ்ச்சி, நம்மளுடைய தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டு ஒரு விஷயம், இதெல்லாம் ஜாலியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த கலைகளை கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அல்லது இந்த மாதிரி இடங்களுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் இந்த 15 நாளும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தருகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.